ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா நான் என் மேலேயே சத்தியம் பண்ணி சொல்கிறேன். இன்னும் சரியாக 1 மணி நேரத்தில் நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு தேவையானதை எல்லாம் நான் கொடுப்பேன்னு சொல்லிக்கொண்டே இருந்தேன் அல்லவா? இப்போது அப்படிதான் உனக்கான ஒரு விஷயத்தை, நீ நடக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்ட விஷயத்தை உனக்கு நல்லபடியாக நடத்தி தரப்போறேன். நீ எப்போதும் சிரிச்ச முகமும் சந்தோஷமா இருந்தாதான் இந்த அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கைங்கிறது மிகவும் அழகானது. இங்க நீ சிரிப்பதற்கு நிறைய விஷயங்களும் சந்தோஷப்படுவதற்கு நிறைய நிகழ்வுகளும் இருக்கும்போது ஏன் தேவையற்ற விஷயங்களை நினைச்சு கவலைப்பட்டு வாழ்க்கையை வீணாக்கி கொள்கிறாய்? என் பார்வை, அதாவது அருள் பார்வையும் கருணை பார்வையும் அன்பு பார்வையும் ஆசீர்வாத பார்வைகளும் உன்னை நோக்கி இருக்கும்போது நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும். நீ எப்போதும் உன்கிட்ட இல்லாததை நினைச்சு இழந்ததை நினைச்சு வருத்தப்படாதே. எல்லாருக்கும் எல்லாமே இங்க நிறைவாக அமைந்து விடுவது கிடையாது. நீயும் குறைகளை மட்டுமே பார்க்காம உனக்குள் இருக்கும் உன்னதங்களை கண்டு நிறைவு கொள்ள பழகு. எல்லா குறைகளையும் நேசிச்சு அதை நிறைவாக மாற்றிக்கொள்ள நீ முயற்சி செய்யும் போது உன் வாழ்க்கையே நிறைவான நிம்மதியான வாழ்க்கையாக மாறிவிடும். வாழ்க்கையில வெற்றிங்கிறது கதவு போலதான். அந்த வெற்றிங்கிற கதவை தட்டிப்பாரு. அது உனக்காக திறக்கலைனா நீ முட்டி மோதியாவது அந்த வெற்றி கதவை திறந்து விடு என் செல்லமே. உன் வாழ்வில் வரும் கஷ்டங்களை எல்லாம் உடைத்தெறிந்து உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த சாயப்பா தயாராயிட்டேன். நீ எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் புன்னகையோடு இருக்க பழகிக்கோ. புன்னகைக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. நீ புன்னகைக்கும் போது, சிரிச்ச முகமாக இருக்கும்போது அது உன்னை நேசிப்பவர்களுக்கும் உன்னை பிடிச்சவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். உன்னை வெறுப்பவர்கள் நீ சிரிப்பதை நினச்சி பார்த்து வயிறறிஞ்சு செத்து போனாலும் போகட்டும்னு எப்போதும் சிரிச்ச முகத்தோட இரு. என்னடா இந்த சாயப்பா இப்படி சொல்கிறேன்னு யோசிக்காத. என் பிள்ளையான நீ சிரிப்பதை இன்னொருவர் பொறுத்துக்க மாட்டாங்கன்னா அப்படிப்பட்டவர் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய அவசியமே இல்லை. என் அன்பு பிள்ளையான நீ சிரித்த முகமும் சந்தோஷமுமா நிம்மதியா மகிழ்ச்சியா வாழணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். என்னை இறுக்கமாக விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருக்கும் உனக்கு எந்த மனக்குழப்பமும் வேண்டாம். இந்த சாயப்பா என்னதான் உன்னை சோதிச்சாலும், உனக்கு கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்தாலும் உனக்கான தேவைகளை நான் தான் அள்ளித் தருவேன். உனக்கு எல்லாவற்றையும் பெறுவதற்கு தகுதியும் திறமையும் இருக்கும்போது நீ தோற்று போகும்படி விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. நீ எப்போதும் மனம் கலங்காதே. இந்த சாயப்பா என்னுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் அனைத்து விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். என் அன்பு பிள்ளையான நீ மிகவும் சோர்வாகவும் குழப்பத்தோடும் இருக்கிறாய். முதல்ல எல்லாமே சரியாகும் நம்பு. இந்த சாயப்பா அனைத்தையும் உனக்கு சரி செய்வேன்ற நம்பிக்கை உனக்குள்ள வந்துட்டாலே நீ எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்துல எல்லாரும் மாறி மாறி பேசதான் செய்வாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு மாதிரி பேசினாலும் கூட ஓ முடிவில் நீ எப்போதும் உறுதியாக இரு. நல்ல எண்ணங்கள் தான் இப்போது உன்னை வழி நடத்தி வாழச் செய்யும். உன் வாழ்க்கைங்கிறது மிக மிக அழகான வாழ்க்கை. அதை ரசிச்சுக்கிட்டே கடந்து போக தயாராக என் செல்லமே. உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை எல்லாம் இந்த சாயப்பா என் பொறுப்புல விட்டுட்டீங்கன்னா எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் செய்வேன். உன் மனசுல இந்த சாயப்பாவின் திருநாமமும் என்னுடைய உருவமும் இருக்கும்போது நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய். துன்பத்தில் இருக்கும் உன் மீது என் அருள் மழை விழுந்து ஆசீர்வதித்து உனக்கான இன்பத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என் செல்லமே. உன்னை அவமானப்படுத்தினவங்க முன்பாகவே, உன்னை வெறுத்து வேணாம்னு சொன்னவங்க முன்பாகவே, உன்னை ஏமாத்திட்டு போனவங்க முன்பாகவே, உன்னை பற்றி தவறாக பேசினவங்க முன்னாலேயே உன்னை நல்லபடியாக வாழ வைத்து காட்டுவேன். நீ என்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கும் நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகளுக்கும் பதிலாக உன் வாழ்க்கையில் உயர்வு உண்டாகும். எப்போதும் உன் கவலைகளை எல்லாம் என் காலடியில் போட்டுடு. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் வெற்றிப்படியாக இந்த சாயப்பா மாற்றி காட்டுறேன். எல்லாவற்றிலும் உனக்கு நல்லது செய்ய தயாராக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. விட்டு கொடுக்கும் மனப்பக்குவம் இருந்தால்
எதுவுமே உன்னை விட்டு போகாது என் செல்லமே. அதே போல இந்த சாயப்பா நானும் உன்னை விட்டு கொடுக்காம உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பேன். உனக்காக நான் வகுத்த திட்டப்படிதானே நீ வாழ்க்கையில் பயணம் செய்கிறாய். பயமின்றி முன்னேறு. உனக்கு வரும் தடைகள் எல்லாமே உன் நல்லதுக்காக தான் நான் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் சேர்த்து நீ கனவுலையும் நினைக்காத அளவுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுப்பேன். எப்போதும் உன் கூட எல்லாரும் இருக்க மாட்டாங்க. கஷ்டமோ நஷ்டமோ எல்லா விஷயங்களையும் நீதானே சரி செய்து கொள்ள வேண்டும். நீ முயற்சி செஞ்சால் மட்டும் போதும். ஒவ்வொரு முயற்சிக்கும் தேவையான முன்னேற்றத்தை இந்த சாயப்பா நான் உனக்கு அமைச்சு கொடுத்துருவேன். நீ வழியில கஷ்டத்தோடு வருத்தப்பட்ட நாட்கள் இங்கு யாருக்கும் தெரியாது. நீ கண்ணீரோடு கடந்து வந்த இரவுகளும் யாருக்கும் தெரியாது. நீ எதிர்கொண்ட அவமானமும் மற்றவங்க உன்னை தப்பா பேசுனதும் கூட இங்க யாருக்கும் தெரியாது. நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்காம கை நழுவி போன கனவுகளும் உனக்கு தெரியாது. ஆனா நீ சிரிச்சினா புன்னகையோட இருந்தினா அதை எல்லாரும் கவனிச்சு பார்த்து சொல்லுவாங்க. நீ எப்போதும் மகிழ்ந்து மனநிறைவோட மகிழ்ச்சியோட வாழும்படி இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். நம்பிக்கை என்பது கடவுள் நமக்கு விருப்பமானதை செய்வார்னு சொல்றது இல்லை. கடவுள் எப்பவும் நமக்கு சரியானதை தான் செய்வார்னு இந்த சாயப்பா மேல நம்பிக்கை வை. உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் உன் வாழ்க்கையில செஞ்சு கொடுப்பேன். அடுத்தவங்க உன்னை பத்தி விமர்சனம் செய்யும் போது நல்லதை சொன்னாங்கன்னா, சரியானதை சொன்னாங்கன்னா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே கேளு. தப்பானதை சொன்னாங்கன்னா சிரிச்சுக்கிட்டே கடந்து போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தாலும் அதை நினைச்சு வருத்தப்படாத. உன் வாழ்க்கை பாதையை நினைச்சு கலங்கவோ கவலை கொள்ளவோ வேண்டாம். முக்காலமும் உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருப்பேன். என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் உன்னோட இருந்து உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுக்குவேன் செல்லமே. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில நீ நிச்சயம் வெற்றி பெற்றே தீருவாய். உனக்கான விஷயங்கள் பல நேரங்கள்ல நீ தேடும்போது கிடைக்க மாட்டேங்குது. அதுக்காக நீ சோர்ந்து போக வேண்டாம். எப்போதுமே வாழ்க்கை நீ எதிர்பார்க்கும் போது ஆசைப்படும் போது கொடுக்காத விஷயங்களை நீ வேணான்னு சொல்லும்போது உன் கைகளில் கொடுத்து உன்னை கட்டாயப்படுத்தும். நீ எப்போதும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராகு. உனக்கு எல்லாமுமா இருக்கும் இந்த சாயப்பா நானே உன் வாழ்க்கைக்கு தேவையானதை சரியான நேரத்தில் கண்டிப்பாக உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். இதுவரைக்கும் நடந்ததை நினச்சி யோசிச்சுக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம இனி எப்படி நடக்கணும் என்ன செய்யணும்னு யோசி. அதன் மூலம் உன் வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியும். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைக்காது என் செல்லமே. அதே நேரத்தில் உன்னை புரிஞ்சுக்கிட்ட எதுவும் உன்னை விட்டு விலகி போகாது. உன் வாழ்க்கைக்கு தேவையான மகிழ்ச்சியும் உனக்கான சந்தோஷத்தையும் மன நிறைவையும் இந்த சாயப்பா நான் கொடுக்குறேன். எல்லாத்துக்கும் ஆசைப்படுற தகுதி உனக்கு இருந்தாலும் நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உன்னை வந்து சேர்வதற்கான தகுதி உள்ளதாக இருக்க வேண்டும் அல்லவா? உனக்கான அனைத்தையும் கண்டிப்பாக இந்த சாயப்பா உன் கைகளில் கொடுப்பேன். உனக்கு ஆசீர்வதிக்க நான் துணை இருப்பேன்.